ஸோ ஹே கைஸ், இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட மைண்ட் செட் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அவங்களோட எனர்ஜி பேஸ் நம்ம பார்க்கலாம். இட் இஸ் பி லைக் மிக்ஸ்டு எனர்ஜியாக தான் இங்கே இருக்குது. சில நேரத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை பொதுவாகவே ஒரு சில ஐ ஹோப் ஸோ மேபி நீங்கள் ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன்ஸில் இருக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ ரெண்டு பேருமே இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அது ஒரு டெய்லி கான்வர்ஷனாக அது இருந்திருக்காது. ஏதோ ஒரு இடத்துல அந்த பிரேக் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே இந்த ரிலேஷன்ஷிப் போகிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்குறப்ப டே பை டே இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத ஏதாவது ஒரு சில ஒரு ஹார்டாக தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். தேவையில்லாத சில ஒரு பிரச்சனை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் விஷயம் நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் எப்படி சொல்கிறது, வென் கம்ஸ் டு கம்யூனிகேஷன் வைஸ் நம்ம பார்த்தாலும் சரி, ஃபிசிக்கல் வைஸ் நம்ம பார்த்தாலும் சரி, ரெண்டு பேருமே அப்படியே செப்பரேட் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே பார்க்குறப்போ இவங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜிஸாக இங்கே இல்லை. ரெண்டு பேருமே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ட்ராக்கில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு சில நேரத்தில் உங்களை பற்றி கோவமாகவும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சில நேரத்தில் அவங்களுமே சேடாகவும் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வைஸ்க்குமே நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ஒரு வீக்கராக தான் இருக்குது. பட் எனிவே வென் கம்ஸ் டு த ஃபியூச்சர் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளியர் sign you can see that space அப்படின்ற ஒரு மெசேஜஸ் இருக்குது. ஸோ கைஸ், இட்ஸ் பெட்டர் டேக் சம் பிரேக். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரெண்டு பேருமே ஹீல் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எவ்வளோக்குள்ள உங்களோட ஹீலிங்கான ஜேர்னியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே நிறைய விஷயம் ராங்காக இங்கே முடிஞ்சிருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள. ஸோ டேக் சம் பிரேக், ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அண்ட் லைக் எப்படி சொல்கிறது, அட்லீஸ்ட் லைக் இப்போ உங்களோட செல்ஃப் லவ் செல்ஃப் விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்கள். திருப்பி ஏதாவது ஒரு சில விஷயம் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ணாலுமே சரி, இட் வில் பி லைக் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஏன்னா இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் யூ நீட் டு பி கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் ஈச் அதர். ஸோ ரெண்டு பேருமே ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கிறதோ, ரெண்டு பேருமே ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறது எதுவுமே தப்பு கிடையாது. ஸோ டோன்ட் நீட் டு பி வரி அட் ஆல். ஃபர்ஸ்ட் திங், இப்போ நம்ம லைக் ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட்டாக ஒரு கான்வர்சேஷன் எண்ட் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். சில நேரத்தில் சம் ஸ்பேஸ் நம்ம எடுக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு குட் சேஞ்சாக தான் முடியும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ்.